ஒரு சிம்பிள் பெயிண்டிங். ஆனா, அது ஒரு லைஃப் டைம் மெமரியா மாறும்னு நெனச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு நேச்சர் பெயிண்டிங் பண்ணி கிஃப்ட் பண்ணேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இட்ஸ் மீ சிவரஞ்சனி. ஃபர்ஸ்ட்டு என்னோட தீம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கேத்த மாரி நெட்ல சர்ச் பண்ணி ஒரு இமேஜ வந்து சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு தேவையானது வந்து நேச்சர் பெயிண்டிங் பண்ணணுன்றது. கிரீன் அண்ட் ப்ளூ தீம்ல இருக்கணுன்ட்டு நான் டிசைட் பண்ணேன். எல்லாமே கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டு கேன்வாஸ் போர்ட் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நானு வாட்டர்ல வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு கேன்வாஷ்ல வந்து வாட்டர்ல ஒரு கோட்டிங் குடுத்துக்கிறோம். அப்பதான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து போஸ்டர் கலர் வந்து சூஸ் பண்ணேன். உங்களுக்கு அக்ரிலிக் கலர் வந்து ஓகே அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பெயிண்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட தீம் வந்து ப்ளூ கலர்ன்றதால ஸ்கைக்கு வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அங்கங்க மேகங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்காக ஒயிட் கலர் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து நல்ல மேகங்கள் மாதிரி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து 2 சைடுமே வந்து ட்ரீஸ்க்கான ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ வந்து அங்கே ட்ரீ வரையறதுக்காக ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக் கலருக்கு மேல டார்க் கிரீன், அதுக்கு மேல லைட் கிரீன், அதுக்கு மேல வந்து எல்லோ கலர் கோட்டிங் கொடுக்கும்போது நேச்சுரல் லுக்ல இருக்கும். இதுதான் வந்து பெயிண்டிங்கோட சீக்ரெட்டே. நம்ம வந்து எந்த அளவுக்கு கோட்டிங் மேல கோட்டிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பெயிண்டிங்கோட அவுட்லுக்கும் வந்து நேச்சுரல் லுக்ல வரும். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் சைடு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம பண்ணிக்கிறோம். இதே ஸ்டெப் தான் நம்ம கிராஸ்க்குமே நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நம்ம கிராஸ்க்கு பண்ணும்போது லிட்டில் பிட்டில் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ற ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே வந்து நம்ம புஷஸ்க்கு பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். அண்ட் மரங்களுக்கு பண்ணும்போது நம்ம வேற மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணுவோம். இந்த ஒரு சில டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ற விதம் வந்து நம்ம 0% இருந்தாலுமே 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் பெயிண்ட் பண்ண போறோம். வாட்டருக்கு வந்து ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் வந்து வாட்டர்ல இருக்குன்றதுனால மோஸ்டா நம்ம எந்த கலர் வந்து நம்ம ஸ்கைக்கு கொடுக்குறோமோ அதே கலரை தான் வந்து நம்ம வாட்டர்ல அப்ளை பண்ண போறோம். நம்ம என்ன ஸ்கையோட கலர் கொடுக்குறோமோ அது கூட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன்றது 100% வந்து ஒரிஜினலா கிடைக்கும். நேச்சுரல் லுக்ல வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ்க்கு பெயிண்ட் பண்ண போறோம். கிராஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட் ப்ரஷை வந்து நம்ம ஃபிளாட்டா வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபிளாட்டா பண்ணிட்டு ஜிக்ஸாக் மெத்தட்ல நம்ம பெயிண்ட் பண்ணும்போது கிராஸோட மெத்தட் வந்து கரெக்டா அப்படியே ஒரிஜினல் லுக்ல வரும். கிராஸ்க்குமே வந்து நம்ம 3 கலர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டார்க் கிரீன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து லைட் கிரீன் கொடுத்துட்டு அதுக்கு மேல அங்கங்க டச் அப்காக நம்ம எல்லோ கலர் கொடுக்கும்போது அது வந்து கிராஸ் வந்து ஒரிஜினல் போட்டோ லுக்ல வரும். வந்து 2 சைடு மரங்களுக்கு இடையில வந்து இப்போ என்ன பண்ண போறோம், குட்டி குட்டியா வந்து மலைகள் இருக்க மாதிரி அங்க வந்து கிராஸஸ்லாம் இருக்க மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம். அப்பதான் வந்து இன்னும் நேச்சுரல் லுக்ல கிடைக்கும். இது வந்து ஒரு தூரமா இருந்து பார்க்கும்போது மலைகள்லாம் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லுக்ல வந்து நமக்கு கிரியேட் ஆகும். அண்ட் கிராஸஸ்லயுமே அங்கங்க வந்து ஸ்லாண்டிங்கான லைன்ஸ் போடும்போது, அதாவது நம்ம கொடுத்த கலர்லயே ஸ்லாண்டிங்கான லைன்ஸ்லாம் போடும்போது ஒரு நேச்சுரல் லுக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரீங்களுக்கு இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறோம். அப்போதான் வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சுரலான லுக் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கடையில வாங்கி கொடுப்பீங்களா, இல்லை வந்து நீங்களே ஹேண்ட்மேடா ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ணுவீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? கேன்வாஷில் நான் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணேன். போஸ்டர் கலர் யூஸ் பண்ணும்போது எனக்கு ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து கலர்ஸ் வந்து எலகெண்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபாரின்ல இருக்கிறப்ப நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிற பெஸ்ட் கிஃப்ட் என்னன்னா டைம் அண்ட் எஃபர்ட் தாங்க. என்னை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்போவுமே ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோட ஓன் ஹேண்ட்மேடாக தான் இருக்குமே தவிர கடையில் வாங்கி நான் கிஃப்ட் பண்ண மாட்டேன். அண்ட் தென் அதனாலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியாமையும் போயிருக்கு. பை மை சுச்சுவேஷன் என்னோட பிஸி ஷெட்யூலில் வந்து பண்ண முடியாமையும் போயிருக்கு. ஆனால் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் ஹேண்ட்மேடாக தான் நான் பண்ணி தருவேன். கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஹேண்ட்மேடாக தான் பண்ணி தருவேன். திஸ் இஸ் மை ஹேபிட். உங்களோட ஹேபிட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கம் டு தி டாபிக். வாட்டரில் எப்பயுமே வந்து ட்ரீஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் வந்து நம்ம ட்ரா பண்ணிப்போம். அப்படி பண்ணும்போது தான் வாட்டரில் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான நேச்சுரல் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் அண்ட் வந்து லைட் க்ரீன் எல்லோ கலர்ஸ்லாம் வந்து ஷேட் பண்ணிக்கிறோம். ஷேட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுக்கும்போது தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்றது நல்லா தெரியும். ஓகே, இதுதான் வாட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்த உடனே ஃபைன் பண்ணிடலாம் பெயிண்டிங்கில் பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து வாட்டர் பெயிண்ட் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட். இது வந்து புதுசாக கேள்விப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 மரங்களுக்கு இடையில வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போது ஒரு மலைகள்லாம் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு வாட்டர்லேயும் வந்து நம்ம ஹைலைட்ஸ்லாம் அங்கங்கே கொடுக்குறோம். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து படகு வந்து வரைய போகிறோம். படகு வரையும் போது அந்த பெயிண்டிங்க்கு வந்து இன்னுமே வந்து அழகை மெருகூட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து படகு வரைய போகிறோம். படகுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரௌன் கலர் ஃபுல்லாக அடிச்சு உள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌன் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணிட்டு உள்ள ஒரு கோட்டிங் விடுறேன்.
போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து 3 லேயரில் வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் படகுக்கு மேல் பக்கமாக வந்து பிளாக் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அந்த சைடு வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் அடிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சன்லைட்லாம் படும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த சைடு பிளாக்காக தெரியும் இல்லைங்களா, அதனால் அங்கே ஃபுல்லாகவே வந்து பிளாக் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து ஒரு இயற்கையான ஓவியம் வந்து ஒரு நேச்சுரல் லுக்கில் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹைலைட்டிங்காக ஒயிட் கலர் வந்து அங்கங்கே கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து ஒரிஜினல் படகு மாதிரி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக மரத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா ப்ரௌன் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி நான் அடிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு பிளாக் கலர் லைட்டாக யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் மெத்தடில் அண்ட் வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ்லாம் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நேச்சுரலாக வந்து நமக்கு கிடைக்கும். நான் வந்து 2 மரம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து இன்னும் வந்து எலகண்ட்டாக இருக்கும். லுக் வைஸ் வந்து ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே குட்டி குட்டி கிளைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக அங்கங்கே வந்து குட்டியாக பிளாக் கலரில் கிளைகள் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கும், நேச்சுரல் லுக்கில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லீஃப்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு திக்கான ப்ரஷ் எடுத்துக்கிறோம். திக்கான ப்ரஷ் எடுத்துகிட்டு பெயிண்டில் வந்து டிப் பண்ணி அதில் வந்து புஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு அழகான லீஃப் மெத்தடில் வந்து நமக்கு கிடைக்கும். அதோட அவுட்கம் வந்து சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குங்க. இந்த பெயிண்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்கள் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, நான் பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, பெயிண்டிங்காக கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இது வந்து ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேடோக்காக நான் என்ன பண்ணேன்னா, பிளாக் கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்லாண்டிக்காக வந்து லைன்ஸ் மாதிரி போட்டு வரைஞ்சிட்டேன். அப்போ தான் வந்து நம்ம ஷேடோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்போ இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரே இன்னொரு டைம் என்ன பண்ணால் சென்டர் பாயிண்ட்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் லுக்கில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளைகள்லாம் நம்ம சொன்ன மாதிரியே வரைஞ்சிட்டேன். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்து எனக்கு கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சைடுமே ஒரு 4-5 ட்ரீ மாதிரி போட்டுட்டேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நேச்சுரல் லுக்கில் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சேம் மெத்தட் நம்ம இந்த சைடில் வந்து எந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சோமோ அதே மெத்தட் அதே டைமில் வந்து இந்த சைட்லேயும் வந்து நம்ம மரம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு என்ன மாதிரி ஆர்ட் ரிலேட்டடான ஐடியாஸ் அண்ட் வந்து ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி லீஃப்க்கு வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஈஸியான ட்ரிக் என்னென்னா, பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு திக்கான ப்ரஷில் வந்து பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு டேப் பண்ணி எடுக்கும்போது அது வந்து லீஃப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பட்ஸை வந்து ஒரு 10 பட்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அதை வந்து பெயிண்டில் டிப் பண்ணி வைக்கும்போது அது இன்னும் வந்து எலகண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த 2 டிப் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சைட் ட்ரீலையுமே வந்து நம்ம லீஃப்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டோம். அதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர், டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அண்ட் வந்து எல்லோ கலர் கொடுக்கும்போது அதோட ஃபினிஷ்க்கு வந்து நேச்சரான ஒரு மரம் பார்க்குற மாதிரியே நம்ம வந்து அவுட்லுக் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து க்ரோ வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் வந்து ஒரு நேச்சர் பெயிண்டிங் பார்த்த மாதிரி இருக்கும். எல்லா இதுலேயுமே ஸ்கேலில் வந்து க்ரோ வர மாதிரி போட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னும் ஹைலைட் ஆகும். அடுத்து வந்து நான் வந்து புஷ்ஷஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு எலிகண்ட் லுக் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புஷ்ஷஸ் போட்டு அதில் வந்து ஃப்ளார்ஸும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து இன்னும் எலகண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேன்வாஷில் தான் பண்ணுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பேப்பர்லேயும் பண்ணலாம். இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி பேப்பர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி பெயிண்டிங் வந்து ரெடியானதும் அதை வந்து பேக் பண்ணி கிஃப்ட் கொடுத்துட்டேன். அவங்க ஃபேஸில் இருந்த அந்த ஸ்மைல் தாங்க எனக்கு பிக்கஸ்ட் ஹாப்பினஸ். அந்த மொமெண்ட் வந்து லிட்டரலி ப்ரைஸ்லெஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video.